ப்ரைஸ் த லார்ட். நம்ம என்ன தான் எல்லார்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக ஓப்பனாக எல்லா காரியங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டாலும் சில ரகசியமான காரியங்கள், சில பாவங்கள் மனிதனிடம் இருக்கலாம். அதை சில சமயங்களில் வாழ்க்கை துணையோடு கூட ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அதாவது ஏதாவது குறிப்பிட்ட சரீர பலகீனங்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட குணாதிசயமான கோபம், எரிச்சல், மூர்க்கைத்தனம், அடிமைத்தனம், எதிர்த்து பேசுதல், இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். அதிலிருந்து நீங்கள் வெளிவர போராடி கொண்டிருக்கலாம். இல்லைனா உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு நபரால் உங்கள் மனம் மிகவும் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அவர் மீது ஒரு கசப்பை நீங்கள் வைத்து கொண்டிருக்கலாம். அதை குறித்து உங்கள் வாழ்க்கை துணையோடு கூட ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட கடினமான நேரங்களில் நம் மனபாரம் குறைவதற்கும் நாம் இந்த சூழ்நிலையிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அதை யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம்தான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எசேக்கியேல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? அதாவது அவ்வளோ பெரிய பாவியா நான் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு சின்ன பாவமானாலும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பேசின ஒரு சிறிய வார்த்தையானாலும் உங்கள் இருதயத்தின் கடினத்தினால்தான் பேசினீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த இருதயத்தை எடுத்து மாற்றி ஒரு மென்மையான சதையான இருதயத்தை உங்களுக்குள் வைத்து உங்களுக்குள் இருந்த பழைய மங்கி போன ஆவியை எடுத்து போட்டு புதிய ஆவியை கட்டளையிட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரிடம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். உங்கள் ஜெபத்தின் சத்தம் பரலோகத்தை சென்றடையும் அளவிற்கு வாஞ்சையோடு, வைராக்கியத்தோடு, விசுவாசத்தோடு, உபவாசத்தோடு ஜெபித்து உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். இருதயத்தின் மன சஞ்சலங்கள் நீங்கி சமாதானத்தோடு வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.